எலுமிச்சம் பழமும் கற்பூர கட்டியுடன் எரிய துவங்கியதும் அந்த அதிசயம் மெல்ல நடக்க துவங்கியது. அசைவு இல்லாமல் பிணம் போல தூக்கி வரப்பட்ட பெண்ணிடம் அசைவு தெரிந்தது. கற்பூரம் தொடர்ந்து வைத்தபடி இருக்க அந்த பெண் கண்களை விழித்து முணங்க ஆரம்பித்தார். நேரடி காட்சியை பார்த்து மெய்சிலிர்த்து போனோம். பெரிய அடிகளார் பெண்ணை அழைத்து வந்தவர்களிடம் சேவல், மஞ்சள், கற்பூரம், 3 கிலோ மாவு, அதன் அளவு எண்ணெய் எல்லாம் வாங்கி வர சொல்கிறார். கல்யாண பூர்த்தி வேணும், கோழி வேணும், மஞ்சள், குங்குமம், கற்பூரம், மாவு 3 கிலோ மாவு, அளவுக்கு பெரிய எண்ணெய். கற்பூரம் மேலும் மேலும் போட்டு எரிய விட்டபடி சாட்டையால் சுற்றி அதை தூக்கி எறிகின்றார். குச்சி ஒன்றால் நெற்றி, கால் எல்லாவற்றிலும் காட்டி, தீபத்திலும் காட்டி அதையும் போடுகின்றார். தலையில் பூசுகின்றார். வேப்பிலை போட்ட தண்ணீரை அம்மன் காலடியில் வைத்து அதை எடுத்து சுற்றி தெளிக்கிறார். பெண்ணை எழுப்பி உட்கார வைத்து அம்மன் காலடியில் இருந்த தண்ணீரை குடிக்க சொல்கின்றார். அசைவற்று கிடந்தவர் தண்ணீரை குடிக்கின்றார். குங்குமம் எடுத்து வந்து உச்சந்தலையில் பூசி நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். மீண்டும் படுக்க வைத்து மஞ்சளால் வட்டம் வரைந்து சூலம் வரையப்படுகிறது. பிறகு எலுமிச்சை பழத்தை வெட்டி அதில் குங்குமம் அப்பி 2 பொம்மைகளை மஞ்சளால் செய்து அதன் முன் எலுமிச்சை பழத்தின் மீது கற்பூரம் வைத்து ஏற்றுகின்றனர். மீண்டும் 4 புறமும் கற்பூரம் ஏற்றுகின்றனர். பூசணிக்காயில் கற்பூரம் ஏற்றி பூஜை செய்கின்றனர். கடைசியாக சேவலை அந்த பெண் மீது காட்டிவிட்டு அதன் கழுத்தை அறுத்து வீசுகின்றனர். பிழைக்க முடியாத பெண் பிழைத்த அதிசயம். ஓங்கி உயர்ந்து 10 கைகளுடன் நிற்கும் அங்காள பரமேஸ்வரியின் அமானுஷ்யம், அறுக்கப்பட்டு துடிக்கும் சேவலின் கடைசி ஆட்டம் என நாம் வேறு மாய உலகத்திற்கு சென்று திரும்பினோம். இறுதி கட்டத்திற்கு வந்த பொழுது திருவிழாவும் அங்கு நடந்தது. அங்கும் ஒரு பெண்ணால் மீண்டும் அமானுஷ்ய உலகத்திற்கு சென்று திரும்பினோம். மேள தாளத்துடன் கச்சேரி கேட்டவுடன் அந்த பெண் சாமி வந்து நாகம் போலவே ஆடினார். நாகம்மா, நாகத்தா, தம்மன், அஞ்சித்தாலே, கொஞ்சி வீலை இந்த பூமியை தரையில் நகர்ந்து நாக்கால் மண்ணை நக்கினார். உடனே சட்டியில் பாலை கொண்டு வந்து ஊற்ற அப்படியே மண்ணிலிருந்து உறிஞ்சி குடித்த பிறகு தனது நாக்கையும் கற்பூர அனலில் தயக்கமின்றி காட்டி அங்கிருந்த புற்றின் மீது உட்கார்ந்தபடி ஆடினார். சின்ன அடிகளாரும் விழாவில் அதிசயம் செய்தார். ஆணி செருப்பின் மீது நின்று கொண்டு நாக்கை நெருப்பின் மீது காட்டியபடி அருள்வாக்கு சொல்கின்றார். பிறகு அவரும் பாம்பு போல ஊர்ந்து சென்று புற்றின் மீது படுத்துக் கொள்கிறார். பிறகு திருநூறு குங்குமம் பூசி அழைத்து வருகின்றனர்.
பஞ்சபூதத்தில் சக்தி வாய்ந்த நெருப்பிற்கே பயப்படாதவர்களை நினைத்து ஆச்சரியப்பட்ட போது அங்காள பரமேஸ்வரியின் முகம் மனதில் வந்து போனது. பிழைக்கவே முடியாது என்ற பெண்ணை பிழைக்க வைத்து, அசைய வைத்து, நடமாட வைத்ததற்கு அடியார் செய்த பூஜையானது நம்மை மிரள வைத்தது மட்டுமல்லாமல், நடப்பது அனைத்தும் கனவா நினைவா என்று யோசிக்கும் அளவிற்கு நம்மை கொண்டு வந்தது. நாக்கை சுட்டு கொண்டும் தன்னைத்தானே வருத்தி கொண்டும் நம் வருத்தத்தை குறி சொல்லும் அடிகளார் செய்யும் அனைத்து செயல்களும் அளவு கடந்த அமானுஷ்யத்தையே நமக்கு அளித்தது. இந்த அமானுஷ்ய உணர்ச்சியை அப்படியே தக்க வைக்கும் சம்பவம்தான் நாம் இனி காண இருப்பது. தனக்குத்தானே கொள்ளி என்ற பரிகாரத்தின் மூலம் செய்வினையை தீர்த்து ஆச்சரியத்தை அளிக்க காத்திருக்கிறாள். செய்வினைகளை போக்க தனக்குத்தானே கொள்ளி வைக்கும் வினோத பரிகார பூஜை. பிரபஞ்ச சக்தி பலவிதமாக செயல்படுகிறது. எதை நாம் உயிர் என்று சொல்கிறோமோ அதுவும் ஒருவித சக்திதான். படைத்தலுக்கு அடிப்படையான அந்த சக்தி பலவிதங்களில் செயல்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையான உயர் சக்தியை பயன்படுத்தி மனிதனின் நன்மைக்காகவும் உலகின் நன்மைக்காகவும் ஒரு சக்தி வடிவத்தை நாம் உருவாக்க முடியும். அதேபோல் அந்த சக்தியை பயன்படுத்தி தீங்கு விளைவிக்கும் வடிவங்களையும் கூட உருவாக்க முடியும். அவற்றை பில்லி, சூன்யம், ஏவல் என்கிறோம். 4 வேதங்களில் ஒன்றான அதர்வண வேதமும் இதைத்தான் விவரிக்கிறது. மிக சக்தி வாய்ந்த அதர்வண வேத கலையால் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தவும் முடியும். அதேபோல் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அழிக்கவும் முடியும். பில்லி சூனியங்கள் பற்றி நம்பிக்கைகள் மக்களிடத்தில் பரவி கிடப்பது போல அதற்கான தீர்வுகளை தேடியும் மக்கள் அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் பல வகைகள் உண்டு. நாம் இன்று பார்க்க இருப்பது தனக்கு தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கும் பில்லி சூன்யம் ஏவல்களை போக்க தனக்குத்தானே ஒருவர் கொள்ளி வைத்துக் கொள்ளும் நிகழ்வு. கேட்பதற்கே வினோதமாக இருக்கும் இந்த பரிகாரத்தின் பின்னணி பற்றியும் அதன் அபூர்வ காட்சிகளையும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் என்னும் ஊரில் உள்ள ஸ்ரீ சேவுராயன் கோவிலில்தான் தனக்குத்தானே கொள்ளி வைக்கும் அந்த விசித்திர சடங்கு நிகழ்த்தப்படுகிறது. முதலில் இந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டதும் இது பரிகாரத்தின் உச்சம் என்பது நமக்கு தெளிவாக புரிந்தது. அதனுள் அடங்கி இருக்கும் மர்மத்தை தெரிந்து கொள்ள மயிலாடுதுறை அருகில் உள்ள செம்மனார் கோவில் வைத்தியநாத சாமியிடம் எங்கள் கேள்விகள் அனைத்தையும் முன்வைக்க சென்றோம். அப்போது அவர் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாவு பொம்மையை வைத்துக்கொண்டு பரிகார பூஜையை செய்து கொண்டிருந்தார்.